இருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ மக்களே, அந்த இன்ட்ரோ ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அது வருமா என்னன்னு தெரியல. நான் வீடியோ செக் பண்ணிட்டு நான் பார்த்துட்டு இதை சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னால் வந்து 2 minutesல இல்லை, நான் மோர் தென் 5 minutes ஏன்னா நினச்ச அளவுக்கு நான் வீடியோ பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம நேற்றுக்கு ஒரு டெவலப் பண்ணியிருந்தோம். நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வந்து நம்ம என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்கா டெவலப் பண்ண போகிறோம். அது வந்து பார்ட் 1 கூட நான் போட்டிருப்பேன். ஸோ ஓகே, இப்போ நான் ஒரு 2 கண்ட்ரி வந்து நான் மெமரியில் வச்சுருக்கேன். ஸோ அந்த நாடு வந்து இங்கே இருக்கிற அங்கே மட்டும் போயிடுது. ஓகே, இங்கே இருக்கிற லெசோத்தோன்னு ஒரு நாடு. அந்த நாடு வந்து ஏன் நான் எடுத்திருக்கேன்னா, அது ரொம்பவே குட்டி. அண்ட் அது வந்து நம்மளை சுற்றி அது வந்து நம்மளுக்கு உள்ள சவுத் ஆஃப்ரிக்கா பார்டர் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணுது. அது நடுவில் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவோட. ஸோ எப்போவுமே நம்ம ராஜ்யம் இந்த சவுத் பகுதியில் நம்ம ராஜ்யம் தான் இருக்கணும். ஸோ மற்ற ராஜ்யம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால நம்ம நாடு வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. ஓகே ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்தது இந்த நாடு எஸ்வோட்டினின்னு ஒரு நாடு. அந்த நாடு வந்து எஸ்வோட்டி. ஓகே, இதையும் அட்டாக் பண்ணியாச்சு மக்களே. ஸோ அடுத்த நம்ம வந்து மடகாஸ்கர் அட்டாக் பண்ணலாம். ஏன்னா நான் மடகாஸ்கரை ஏன் அட்டாக் பண்ணுறேன்னா, அங்கே இருக்கிற அந்த ஐலாண்டு அண்ட் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும்னால நான் வந்து மடகாஸ்கர் அட்டாக் பண்ணுறேன். ஓகே, ஸோ அங்கே இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனாலேயும் நம்ம மடகாஸ்கர் அட்டாக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு சவுத் ஓகே, நான் கூட வேறு ஏதோ நாடுன்னு நினச்சேன். இப்படிக்கே பார்த்தா நான் பார்க்கலாங்க இங்கே. ஓகே, இங்கே இஜிப்ட் வந்து அரப் கண்ட்ரிஸோட சண்டை போட்டுட்ருக்கு. ஸோ பாருங்கள், இதெல்லாம் நாடெல்லாம் இஜிப்டை பிடிக்காத ஒரு நாடு. வா செமங்க வேறு லெவலுங்க. இந்தியா வந்து இப்போ வந்து 4வதா. ஓகே மக்கள், நெக்ஸ்ட்டு நான் வந்து எந்த நாட்டாக ப்ளே பண்ணட்டும் சொல்லுங்கள். 3 சாய்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ரஷ்யா, செகண்டு இந்தியா, ஆர் தேர்டு என்ன கண்ட்ரி வைக்கலாம். ஓகே, தேர்டு வந்து என்ன கண்ட்ரி ஓகே, தேர்டு வந்து பிரிட்டிஷ். ஓகே, யூகே நான் ப்ளே பண்ணிட்டா, இல்லாட்டி இந்தியாவாக ப்ளே பண்ணிட்டா, இல்லாட்டி ரஷ்யாவாக ப்ளே பண்ணிட்டா, இல்லாட்டி உங்களுக்கு இன்னொன்று ஒரு சாய்ஸும் நான் கொடுக்குறேன், ஸ்பெயினை ப்ளே பண்ணிட்டா. கமெண்ட் சொல்லுங்கள் மக்களே. இப்போது நம்ம என்னென்னா, இப்போ வந்து நம்ம மடகாஸ்கரை வந்து முக்கால்வாசி அட்டாக் பண்ணிட்டோம். நீ கால்வாசி இதாக இருக்குது. வேற லெவல். ஓகே மக்களே, ஸோ ஓகே ப்ரோ, சாம்பியா வந்து இந்த நாடு அட்டாக் பண்ணிடுச்சு மக்களே. மலாவி அவங்க. ஓகே மக்களே, சொமாலி. ஓகே, இப்போ என்னென்னா ஓகே, இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து மடகாஸ்கரை கேட்ச் பண்ணுவோம். பிகாஸ் ஜாம்பியா வந்து ஒரு நாட்டையும் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேறு லெவலான இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் வந்து ஜாம்பியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த நாட்டுக்கு வந்து ஆப்போகுது. பிகாஸ் இப்போ வந்து ஜாம்பியா வந்து ஒரு என்ன சொல்ல
28வது மோஸ்ட் பவர்ஃபுல் நாடு. நம்ம வந்து 20வது பவர்ஃபுல் நாடுங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். வேற லெவல். இப்போல்லாம் டெவலப் ஆகிட்டே வரோங்க. ஓகே மக்களே, அடுத்த நம்ம வந்து ஒரு நாட்டு மேலே எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு மக்களே. ஸோ எந்த நாடுனா, இது வந்து பிரிட்டிஷ் எம்பையரோட ஒரு பார்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா. அது வந்து இப்போ பிரிஞ்சு போச்சு சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து. ஸோ அந்த நாடு தான் டான்சானியா. இந்த நாடு நமீபியா இந்த ஒரு நாடு. இந்த ப்ரௌன் கலருக்கு பார்த்தீங்களா, அதுதான். நான் வந்து இப்போ அதுதான் பிடிக்க போகிறேன். பிகாஸ் இட் இஸ் பிரிட்டிஷ் டெரிட்டரி. ஆனால் பிரிட்டிஷ் வந்து பிரித்து கொடுத்ததுனால நம்ம வந்து அது டெரிட்டரினால அதை நம்ம அட்டாக் பண்ணோம். இன்னொன்று, நம்ம வந்து மோஸ்ட்லி தண்ணி பக்கத்தில் இருக்க கோஸ்டல் லைன்ஸ்லாம் நம்ம அட்டாக் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம இராணுவம், அதாவது மிலிட்டரி இருக்குல்ல, அது வந்து நம்ம கொஞ்சம் ஏற்ற போகிறோம். அது வந்து நம்ம கொஞ்சம் ஏற்றினா தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ நம்ம டெவலப்பிங் இதையும் நம்ம வந்து கொஞ்சம் ஏற்றணும். பிகாஸ் ஓ மை காட், நான் வந்து இது நேற்றுக்கு பண்ணேன். நான் நேற்றுக்கு லீவ் ஆகிட்டேன்ல. ஆமாங்க மக்களே, நான் நேற்றுக்கு லீவ் ஆகிட்டேன். நான் இது பண்ண மறந்துட்டேன். அப்புறம் சாரி மக்களே, நான் இது பண்ணிடுறேன். ஸோ இப்படியே இந்த மாதிரி நான் கேமே நீங்கள் பார்த்தது இந்த ரேராக தான் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி ஆஃப் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அது வந்து என்னென்னா, இந்த கேம் வந்து டியூமினேஷன் ஒரு கேமு. அந்த ஒரு கேம் வந்து டியூமினேஷன். ஓகே, அந்த ஒரு கேம் வந்து என்ன சொல்ல, ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்ணுற ஒரு கேம். இது வந்து பார்த்துருப்பீங்க, ஃபியூ பீப்புள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இது வந்து யாருமே தமிழில் போட்டதில்லை. காரணம், தமிழில் வந்து என்ன சொல்ல, இது வந்து ஒரு இந்த கேமுங்க. இதெல்லாம் ஒரு ஃபாரின் கேமு. இது வந்து இப்போ தான் வந்து இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக தான் ஒரு 1 இயரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வேறு லெவலில் இருக்கும் மக்கள். இந்த கேமு நீங்கள் விளாண்டு பார்க்கலாம். ஸோ இதோட மெயின் இன்டென்ஷன், நீங்கள் வந்து ஒரு நாட்டோட பிரசிடெண்ட், அதுதான் நாட்டோட லீடருங்க. அந்த நாடை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். அந்த நாட்டை டெவலப் பண்ணிட்டு நீங்கள் வந்து மற்ற நாட்டை அட்டாக் பண்ணணும். அதுதான் இதில் இருக்க கான்செப்டே அதுதான். அண்டு உங்கள் நாட்டையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் எக்கனாமிக்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதில் ரியல் லீடர் மாதிரி நீங்கள் எடுத்துப்பீங்க. அதனால் நான் சொல்கிறேன். ஓகே மக்களே, வேற லெவலுங்க. 3வது ஜிடிபி எக்கனாமிக் நாடு, 10வது வேற லெவலாக பாப்புலேஷன் நாடு. வேற லெவலுங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வேற லெவலா, நீ வேற லெவலா பிரதர். ஆர் யூ சீரியஸ்? என்னடா அது சாம்பியா இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. டே ஜெர்மனி இவன் வேற. டே யாரா நீங்கள்? போடா. நான் வந்து சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறேன்டா. உனக்கு நான் டிக்ளேர் வார்ன்னு தரேன்டா. ஏன்னா எனக்கு சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் கொஞ்சம் பிடிக்கும்னால அது வந்து நான் ஓகே எக்கனாமிக் வைஸ் அட்டாக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்கனாமிக்கில் வந்து கொடுத்துட்ருக்கேன். ப்ரோ 2 சைட்லேருந்து அட்டாக்குங்க. சேடு அட்டாக் பண்ணுது, அந்த சைடு இது உங்களும் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ மக்களே, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒன்று வந்தால் நம்ம வந்து தாங்க மாட்டோம். அதே சமயத்தில் நம்ம வந்து என்ன சொல்ல, நீ இங்கே இருக்கீங்களா? சேட் அட்டாக் பண்ணுறாடே, அவன் அட்டாக் பண்ணிகிட்ருக்கான்டா. டே படை வீரர்கள் சேட்டில் அனுப்புங்கடா. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணேன்?
இருங்க, நான் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு அனுப்புகிறேன். அதோடக்கிண்டே கொஞ்சம் சோல்ஜர்ஸ் மட்டும் நீ வச்சுருக்கல, அதை வச்சு உனக்கு அட்டாக் பண்ணேன். ஆர்மி பீப்புள் வச்சுருக்கல, டே 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 சேட் அதை விட அதிகமாக இருக்க வச்சுருக்கேன்டா டே. ப்ரொடெக்ஷனுக்கு நான் ப்ரொடெக்ஷனுக்கு போகிறேன். நைபீரியா நம்மளடா இல்லை. நான் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு போகிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம தாங்க மாட்டோம். ஃபாஸ்ட் நாங்கள் விட மாட்டோம்டா, விடவே மாட்டோம். மக்களே, இனிமே அவன் பார்த்துப்பான், என்ன பண்ணணுமோ அது பார்த்துப்பான். சவுத் ஆஃப்ரிக்கா டிக்ளேர் வாரான்னு சாட். ஓகே, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஏன்னா பெல்ஜியம் குட்ரா அவனுக்கு என்ன ஃப்ரெண்டை மேலே நீ அட்டாக் பண்ணுற போட. சரி ஒரு நாள் போட வீட்டுக்கு என்னங்க. ஓகே மக்களே, ஸோ போர்ச்சுகீஸ் ரெண்டா பங்கு போட்டிங்க அடே. அட பாவி, இப்படி நான் பண்ணலான்டா. சரி ஓகே, விடு பார்த்துக்கலாம் உனக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லையா. போட்டு அட்டாக் பண்ணு போட்டு. மக்களே பாருங்க, இது வந்து வாங்கிட்டோம் நம்ம வந்து இந்த பார்ட் 2 வந்து முடிச்சுக்கலாம். ஸோ பார்ட் 3ல வந்து நம்ம சந்திப்போம். ஸோ விடிய மார்னிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் ஒரு 7 மணிக்கு பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ. நேற்றுக்கு நான் வந்து ஒரு 9:30க்கு பண்ணேன். அந்த வீடியோ வந்து 9:30க்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. டாட்டா.